உள்ளத்தில் உள்ளபடி நேர்களுக்கு வாழ்த்துக்கள். விஜய்க்கு சரியான டோஸ் விட்டது மட்டும் இல்லாமல் வார்னிங் கொடுக்குற மாதிரி விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பதிலடி கொடுத்துருக்கிறாரு. இந்த பதிலடி விஜயை அசிங்கப்படுத்திருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த திமுக கூட்டணியை எப்படியாவது உடைக்கிறன்னு சூழ்ச்சி செய்த பலருக்கும் சரியான பதிலடி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இனிமேல் யாரும் பேச முடியாத அளவுக்கு தன்னுடைய கருத்துக்களையும் திருமாவளவன் எடுத்து வச்சிருக்கிறாரு. இந்த கூட்டணி குழப்பத்துக்கெல்லாம் முடிவு வர்ற மாதிரி பல சம்பவங்கள் உள்ளே நடந்திருக்கு. இதை பெரும்பாலும் எந்த விதமான சில ஊடகங்கள்லாம் வெளியிடவே இல்லை. அப்படி யாருமே வெளியிடாத உண்மையாக உள்ளே நடந்த சில தகவல்களையும் நம்ம இப்போ உங்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம விரும்புகிறோம். அப்போ விஜய் அவர்களை பயன்படுத்தி இந்த திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கு யாரோ ஒரு பின்னணியிலிருந்து ஒரு பெரிய சதிவேலை பண்ணியிருக்கிறாங்க. அந்த சதிவேலைக்கு விசிகாவை சேர்ந்த ஒரு சிலரையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு சில உள்நோக்கமான காரணம் இருக்குது. இதுக்கெல்லாம் திருமாவளவன் உடன்பட்டிருக்காருன்னு ஏற்கனவே ஒரு பெரிய வதந்தியை கிளப்பி விட்டவங்களுக்கெல்லாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்லை, திருமாவளவனுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி ஒரு சிறப்பான ரிசல்ட்டு இப்போ கிடச்சிருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு படி மேலே போயிட்டு விஜய் அவர்கள் பேசின பேச்சுக்கு நறுக்குன்னு கலைஞர் பாணியில் அவருடைய பேரன் உதயநிதி அவர்கள் ஒரு பதில் கொடுத்துருக்கிறாரு. வேலூரில் இன்னைக்கு செய்தியாளர்கள் கேட்குறாங்க, அந்த உதயநிதி அவர்கள்ட்ட கேட்குறாங்க, பிறப்பால் இனிமேல் யாரும் முதலமைச்சர் வரக்கூடாதுன்ட்டு விஜய் பேசியிருக்காரே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறப்ப தாத்தா கலைஞர் மாதிரியே பதில் சொல்லியிருக்காரு உதயநிதி. என்ன சொல்கிறாரு, யாருங்க பிறப்பால் முதலமைச்சர், அப்படி வர முடியுமா? தேர்தலில் நின்று மக்கள் ஓட்டு போட்டு அதில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகி அந்த எம்எல்ஏ எல்லாம் கூடி தேர்ந்தெடுத்தா தானேங்க முதலமைச்சர். இந்த அறிவு கூட அந்த ஆளுக்கு இல்லை. எப்படி அழகான சாட்டை அடி பதில் பாருங்கள். இந்த அறிவு கூட அந்த ஆளுக்கு இல்லை. அவரை பற்றி என்கிட்ட எங்க பேசுகிறீங்க, நான் சினிமா செய்திலாம் பார்க்குறதில்லன்ட்டு அலட்சியப்படுத்திட்டு போயிட்டார். இது ஒரு பெரிய அசிங்கம். இன்னும் 2-3 அசிங்கம் விஜய்க்கு கிடச்சிருக்கு. அதெல்லாம் என்னங்கிறத நீங்கள் கவனமாக கடைசி வரைக்கும் நீங்கள் கேட்டுட்டு இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் அந்த உள்ளத்தில் உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நேற்று டிசம்பர் 6ஆம் தேதி அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு தினத்தை அன்னைக்கு விகடன் பதிப்பகம் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கருங்கிற ஒரு நூல் வெளியிட்டாங்க. இந்த நூலை வெளியிடுறதுக்கு அவங்க மெனக்கிடுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடியே திருமாவளவன் அவர்கள்ட்ட இந்த நூலை நீங்கள் தாங்க வெளியிடணும், ஏன்னா அம்பேத்கரை நீங்கள் அவருடைய கொள்கையில் நின்று அவரை போற்றி பேசி வரக்கூடிய தலைவர் நீங்கள் அப்படின்ட்டு அனுமதி வாங்கியிருந்தாங்க. அவரும் நான் வரேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் நேற்று நடந்த அந்த வெளியீட்டு விழாவுக்கு அவர் போகலை. அவர் போகாததுக்கு என்ன காரணங்கிறதுக்கு காரணம் இதை ஒரு பெரிய அரசியல் ஆக்கிறதுக்கு ஒரு சதித்திட்டம் நடந்துச்சு. என்ன சதித்திட்டம்? ஏற்கனவே 1 வருஷத்துக்கு முன்னாடியே திருமாவளவன் ஒத்துக்கிட்டது, சரி அம்பேத்கர் புக்கை நம்ம வெளியிடணும்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனால் இப்போ சமீபத்தில் கட்சி தொடர்ந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தான் அதை வாங்கிடுவாருன்னு ஒரு ப்ரோக்ராமை ரீப்ரோக்ராம் பண்ணாங்க. இதை பண்ணதோடு மட்டும் இல்லாமல் மத்திய பாஜக ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு தமிழ் நாளிதழ் அவங்க என்ன செய்தி வெளியிடுறாங்கன்னா தலைப்பு செய்தி வெளியிடுறாங்க. எப்படி அம்பேத்கருடைய புத்தகம் வெளியிடுறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிடுறாரு, இதை தாவேகா தலைவர் விஜய் பெற்றிருக்கிறாருன்னு தலைப்பு செய்தியில் வெளியிடுறாங்க. இப்போ தான் திருமாவளவர்களுக்கு ரொம்ப எச்சரிக்கை உணர்வு அதிகமாக வருது. ஆஹா, நம்ம செய்தி எதையுமே 6வது பக்கத்தில் 8வது காலத்தில் கூட போடாத அந்த பத்திரிக்கை தலைப்பு செய்தியில் இதை போடுறாங்கன்னா இதை வச்சு ஒரு பெரிய அரசியல் ட்விஸ்ட் பண்ண பார்க்குறாங்க. இதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. இந்த மேடைக்கு போனோம்னா நம்மளை வச்சுக்கிட்டே ஏதாச்சும் குழப்பமான பேச்சு பேசி நம்மளுக்கு ஒரு சிரமமான இக்கட்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி திமுக கூட்டணியில் இருக்கிற விசிகாவுக்கு வேட்டு வைக்க பார்க்குறாங்க. இந்த வேட்டை நம்ம அவங்களுக்கு திருப்பி விடணும்னு சொல்லிட்டு அவர் முடிவெடுத்து தான் என்ன பண்ணுறாரு, அந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு அவர் வரல. அதனால தாங்க நான் வரலைங்கிறத அவர் தெளிவுபடுத்தி சொல்லிட்டாரு. ஆனால் அந்த நூல் வெளியீட்டு விழாவில் பேசின விஜய் என்ன சொல்கிறாரு, அம்பேத்கருடைய புத்தகத்தை வெளியிடுறதுக்கு கூட தொல் திருமாவளவன் வரக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுற அளவுக்கு அந்த கூட்டணி இருக்குது, அந்த கூட்டணியுடைய தலைமை இருக்குது.
எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க பார்த்தீங்களான்னு சொல்லி ஏதோ அந்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து திருமாவளவனை பார்த்து நீங்கள்லாம் அந்த கூட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு கண்டித்த மாதிரியும் இவர் அதுக்கு கட்டுப்படுத்தி நான் போகலங்கய்யான்னு சொன்ன மாதிரியும் ஒரு திருச்சி அவர் பேசினார். அது மட்டும் இல்லாமல் அந்த மேடையில் வந்து விஜய் என்ன பேசினாருன்னா, என்னதான் இருந்தாலும் இந்த நூல் வெளியீட்டு விழா இங்கே நடந்தாலும் திருமாவளவன் அவர்கள் இந்த கூட்டத்துக்கு வராட்டியும் அவருடைய மனசெல்லாம் இங்கே தாங்க இருக்குது. அதாவது நூல் வெளியீட்டு விழாவுக்கு வர முடியலேங்கிற வருத்தத்தோட திருமாவளவனுடைய மனசு பூரா அந்த நிகழ்ச்சியில் தாங்க இருக்குன்னு சொல்லி இந்த விஜய் பேசினார். இதெல்லாம் கேட்டுட்டு சாட்டர்டே பதில் மாதிரி திரும்ப அவர் பதில் கொடுத்துருக்காரு. அதை நீங்களே இப்போ வீடியோவை பாருங்கள். அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு கட்சியின் நலன் கருதி, கூட்டணியின் நலன் கருதி, சனாதன சக்திகளின் சூழ்ச்சிக்கு பலியாகாமல் இருக்க வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டோடு எடுத்த முடிவு. நான் இப்ப சொல்றேன், அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். அவருடைய மனசு மேடையில் இல்லை, என்னை நோக்கியே இருந்திருக்கிறது என்று மட்டும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் அங்கே இருந்தாலும் நான் எங்கே இருக்கிறேன் என்று அவர் எண்ணிக்கொண்டே இருந்திருக்கிறார். மற்றபடி எனக்கு எந்த நெருடலும் இல்லை. திருமாவளவன் அழகாக பதில் சொல்லிட்டாரு. என்ன பதில் சொல்லிட்டாரு? நான் சுயமாக எடுத்த முடிவு தான் அந்த கூட்டத்துக்கு வரக்கூடாது, புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வரக்கூடாதுன்னு எடுத்த முடிவு. அடுத்தது என் மனசெல்லாம் அந்த கூட்டத்தில் இருக்குன்னு சொல்லி விஜய் பேசியிருக்காரு. அப்படிலாம் கிடையாது. விஜய்க்கு தான் அவர் மனசு தான் நான் எங்கே இருக்கேங்கிறதுலே இருக்குது. விஜய் மனசில் தான் நான் திரும்ப இருக்கிறேன். எப்போவுமே அவர் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. என்னை வச்சு ஒரு பெரிய அரசியல் பண்ணணுன்னு அவர் நினச்சாரு. அதெல்லாம் நம்மள்கிட்ட நடக்காதில்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜாங்கிற மாதிரி திரும்ப அவர்கள் அழகான பதிலை திருப்பி கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஆதவ அர்ஜுனா மேட்ரு தான் இப்போ பெரிய பிரச்சனையாக போச்சு. சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் பேசிய விசிகாவுடைய மாநில துணை பொதுச் செயலாளராக இருக்கிற ஆதவ அர்ஜுனா அவர் என்ன சொல்கிறாரு, ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் எங்களுக்கு பங்கு வேணும். 4 வருஷத்துக்கு முன்னாடி 4 படத்தில் நடித்தவங்கெல்லாம் துணை முதல்வர் ஆகிட்ட பிறகு எங்கள் திருமாவளவன் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாதுங்கிற மாதிரிலாம் பேசினார். அப்போ பரவலாக அரசியல் நோக்கர்கள்லாம் டிபேட் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஆதவ அர்ஜுனா அவர் இஷ்டத்துக்கு பேசலை, திருமாவளவன் வந்து அவர் இப்படி பேச விட்டுருக்காரு அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க. இல்லை, திருமாவளவன்ட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு தான் ஆதவ அர்ஜுனா அப்படி பேசியிருப்பார். இதில் திருமாவளவன் அவர்களுக்கு வந்து கருத்து உடன்பாடு இல்லைன்னா இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு பதில் கொடுத்துருக்கணுமா இல்லையா, இல்லை ஆதவ அர்ஜுனாவை கண்டிச்சிருக்கணுமா இல்லையா, கண்டிக்கலையே அப்படிங்கிற மாதிரி பலரும் அவங்கவுங்க வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்கன்னா, திமுக வந்து வேங்கவேல் பிரச்சனையிலேருந்து நடவடிக்கை எடுக்கலையே, அதுக்கு வந்து நான் வந்து விஜய் வந்து போராடுவேன்னு அவர் பேசினார், இவர் வந்து கூட்டணி கட்சியில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ட்விஸ்டான பேச்சை வந்து பலரும் பேசுகிறப்ப அதுக்கு அழகான ஒரு பதிலை வந்து இப்போ அந்த விசிகாவோட தலைவர் சொல்லியிருக்காரு. அதை இப்போ நம்ம கொஞ்சம் கேட்போம். மாற்றி போட்டேன். உடன்பாடு இல்லை. ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசிய கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் என்ன நோக்கத்தில் அதை சொன்னார் என்று எனக்கு விளங்கவில்லை. அந்த கருத்தை நான் மறுக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுக்கிறது. கட்டாயமாக உயர்நிலைக்குழுவில் ஏற்கனவே நாங்கள் விவாதித்தபடி அவருக்கு விளக்கம் கேட்டு நாங்கள் நோட்டீஸ் அனுப்புவோம். இப்படி திருமாவளவன் விஜயோடு போகிறாரா என்ற சந்தேகத்தை திமுக கூட்டணியிலே ஏற்படுத்த விரும்பியவர்கள் இந்த சர்ச்சைக்கு பிள்ளையார் சுழி போட்டார்கள். அதிலிருந்து தொடர்ச்சியாக
தேவையே இல்லாத ஒரு சூழலிலும் கூட திருமாவளவன் போவாரா போக மாட்டாரா, விஜய் திருமா இருவரும் ஒரே மேடையில் இருப்பார்களா மாட்டார்களா என்று ஒரு மாத காலத்திற்கு தொடர்ந்து விவாதம் நடத்தியவர்கள் யார்? திமுக காரர்களா, திமுக கூட்டணியில் இருந்தவர்களா, அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களா? இல்லை. இந்த பின்னணியை ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது. வேங்கவேல் பிரச்சனை மனிதாபிமானத்திற்கு எதிரானது. அதை கண்டிக்கவும் அதை எதிர்த்து போராடவும் அதிமுகவுக்கு பொறுப்பு இல்லையா, அல்லது இதர எதிர்க்கட்சிகளுக்கு பொறுப்பு இல்லையா? அவர்கள் யார் எங்கே போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள்? அவர்கள் ஏன் போராட்டம் நடத்தவில்லை என்று யாரும் ஏன் கேள்வி எழுப்பவில்லை? திருமாவளவன் ஏன் அங்கே ஒட்டி கொண்டிருக்கிறார் என்று மட்டும் கேள்வி எழுப்புகிறார்கள். ஆக அவர்கள் நோக்கம் குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதில்லை. திமுக கூட்டணியிலிருந்து திருமாவளவன் வெளியேற வேண்டும், அதற்கு இது ஒரு சாக்கு. இதை ஒரு குற்றச்சாட்டாகத்தான் முன்வைக்கிறார்கள். அதுபோல் இல்லாமல் உண்மையிலேயே வேங்கவேலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று விஜய் அவர்கள் குரல் கொடுப்பாரையானால் அதை நாங்கள் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ திருமாவளவன் வந்து அழகாக பதில் சொல்லிட்டாரு. என்ன பதில் சொல்லிட்டாரு? ஆதவர்ஜன பேச்சுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அதுக்கு உடன்பாடே இல்லை, அதுக்காக அவர் பேசுனதுக்கு நாங்கள் வந்து அவரை கண்டிக்காமல் இருக்க மாட்டோம். இது விசிக வந்து ஒரு ஜனநாயக ரீதியான கட்சி, ஒரு துணை பொதுச் செயலாளர் ஒரு பொறுப்பில் அவர் இருந்ததுனால நாங்கள் அந்த கட்சியுடைய முக்கியமான நிர்வாகிகள் கூடி அவருக்கு நோட்டீஸ் விடுவோம், ஏன் இப்படி பேசுனீங்கிற தெளிவாக கேட்போம், அதுக்கான நடவடிக்கை எடுப்போம். எங்களுடைய நோக்கம் அது கிடையாது. திமுக கூட்டணியில் நாங்கள் வலுவாக இருக்கிறோம், இணைப்பாக இருக்கிறோம். ஆதவர்ஜனா வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்தையும் பங்குன்னு பேசினாருன்னா அதில் எங்களுக்கு உடன்பாடு இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் அதை சொல்லலை. 30 வருஷத்துக்கு முன்னாடியே ஜி.கே. மூப்பனார் அவர்கள் முன்னாடி மேடையில் இந்த கருத்தை வச்சவன் இந்த திருமாவளவன், நான் வச்சேன். நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு வர்றோம். அதை இப்போ நிறைவேறுறதுக்கு பெற்றுக்கொள்றதுக்குள்ள காலம் இப்போ இருக்கா? அதுக்குள்ளே பின்னாடி தான் கனியும். இப்போ வந்து வலிமையான ஒரு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த விசிக தமிழ்நாட்டுடைய தலைமையான திமுகவுடைய மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கிறது நல்ல முறையில் செயல்பட்டுக்கிட்டு வர்றோம். சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் நம்மளுடைய குரல்கள் ஒலிக்கப்படுது நாட்டு மக்களுடைய நலன்களுக்காக. ஏதோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசி இப்போ உடனே முதலமைச்சராக்கி விட்டுற மாதிரி பேசி இந்த திமுக கூட்டணியில் நம்மளை விட்டு கலட்டி ஒன்றும் இல்லாமல் விராளாக்குறதுக்கு யாரோ ஒருத்தர் எங்கேயோ வந்து போடுற திட்டத்துக்கு இந்த சில புதுசாக வந்த கட்சிகள் வந்து அதுக்கு பிளான் போடுறாங்க. அதுக்கு விசிகாவில் உள்ள ஒருத்தரையுமே துணையாக சேர்த்துக்கிறாங்கன்னா அதுக்கு விசிக ஏமாறாது. அப்படி ஏமாறக்கூடியவன் நான் திருமாவளவன் இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. அவர் மேலே நடவடிக்கை எடுப்போன்னு சொல்லிட்டாரு. பொதுவான ஒரு விமர்சனம் என்ன இருக்குன்னா, ஆதவர்ஜனா அவர்கள் வந்து மார்ட்டின் லாட்டரியுடைய மருமகன். அவர் வந்து மேற்கு வங்காளத்தில் ஏற்கனவே மம்தா பானர்ஜிக்கு எலெக்ஷன் ஒர்க் பார்க்குறப்ப அவர் வச்ச ஒரு நிபந்தனை என்னென்னா, உங்களை நாங்கள் ஜெயிக்க வச்சுருந்துறோம், பிரசாந்த் கிஷோர் டீம் மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு உங்களை நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம், அப்படி நீங்கள் ஜெயிச்சிட்டா இந்த மேற்கு வங்காளத்தில் லாட்ரி சீட்டை நீங்கள் திருப்பி கொண்டு வரணும், அதை நாங்கள் நடத்துவோண்டு ஒரு வேண்டுகோள் வச்சார். அதே மாதிரி ஜெயித்தாங்க. இப்போ இங்கே மேற்கு வங்காளத்தில் லாட்ரி சீட்டை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக ஆதவர்ஜனாவுடைய திட்டம் என்னென்னா, தன்னுடைய மாமனாரான மார்ட்டின் லாட்டரியுடைய திட்டப்படி இங்கே லாட்ரி சீட்டு நடத்தணும், சம்பாதிக்கணுங்கிறது தான். அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடத்தணுன்னு அவர் எதிர்பார்த்து தான் அவர் வந்து விசிகாவுக்கு வந்து அப்படி முல்ல நம்ம சொல்லி இந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட அனுமதி வாங்கி தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டு நடத்தணும்னு எதிர்பார்த்தாரு. அதுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒத்துக்கலை. லாட்ரி சீட்டும் வந்தால் இங்கே ஏழை பாமர மக்களுடைய பணங்கள் வீணாக போயிருங்கிறத நடத்த விடமாட்டேன்ட்டார். உடனே ஆதவர்ஜன் என்ன பண்ணிட்டார், ஆகா இவர் ஸ்டாலின் வந்து நம்ம திட்டத்துக்கு ஒத்து வர மாட்டார், இந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிற விசிகாவை உடைச்சி வெளியில் கொண்டு வந்து அடுத்து அதிமூலியமான 4-5 கட்சியில் கொண்டு வந்து வேற யாரையாச்சும் வெற்றி பெற வச்சுட்டு அவங்க மூலியமாக நம்ம தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டு நடத்துவோங்கிறது தான் ஆதவர்ஜனாவுடைய திட்டமே ஒழிய விளிம்பு நிலை மக்களுக்கோ தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ நலன் பார்க்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி பலரும் பேசுகிறாங்க. ஆனால் இப்போ தெளிவாக சொல்லிட்டாரு திருமாவளவன் அவர்கள், இந்த ஆதவர்ஜனா பேச்சுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அவரை நாங்கள் கேள்வி கேட்போம், நோட்டீஸ் விடுவோம், தகுந்த பதில் வராட்டி கண்டிப்பாக நீக்குவோங்கிற சொல்லாமல் சொல்லிட்டாரு. இப்போ இதுலேருந்து என்ன ஒரு தெளிவான முடிவு கிடைக்குது, திமுக கூட்டணியை விட்டு விசிகாவில் எந்த கட்சியுமே வெளியில் போகலண்டு. அந்த நூல் வெளியீட்டு விழாவில் பேசின விஜய் வந்து இன்னொரு பிரச்சனை வச்சார். என்ன பிரச்சனைனா, மணிப்பூர் விஷயத்தில் வந்து இவங்க ஏன் கண்டிக்கலைங்கிற மாதிரி திருமாவளவன் மேலே ஒரு குற்றச்சாட்டை சொன்னோன்னே சரியான சாட்டடி பதில் கொடுக்குறாரு திருமாவளவன்.
அவர் என்ன சொன்னாருங்கிறத கேளுங்க, அப்புறம் அடுத்து நம்ம அதற்கான பதிலை பேசுவோம். விஜய் அவர்களுக்கு உள்ளபடியே மணிப்பூர் விஷயத்தில் விஜய் அவர்களுக்கு அக்கறை இருக்குமேயானால் இந்திய ஒன்றிய அரசை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பிலே ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும், அழுத்தம் கொடுக்க வேண்டும், பிரதமரை சந்தித்து முறையிட வேண்டும். இதனுடைய வேண்டுகோள். அப்ப என்ன சொல்றாரு? எங்களை கேள்வி கேட்கிறீங்கல்ல, விஜயை பார்த்து திருமாவளவன் கேட்குறாரு, உண்மையிலே நீங்கள் உங்களுக்கு மணிப்பூர் மக்கள் மேலே அக்கறை இருந்தால் நீங்கள் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுங்க, அறிக்கை வெளியிடுங்க, பிரதமர் அவர்கள்ட்ட போய் மனு கொடுங்க. அப்போ தான் அந்த மணிப்பூர் மக்களுக்கு நீங்கள் அந்த மக்கள் பக்கம் நிற்கிறீங்கன்னு அர்த்தம். பாஜகவுடைய அந்த குறையை எடுத்து சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு வருஷமாக அந்த மணிப்பூரில் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் பரிதவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு கொடுமை நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உலகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய அந்த பிரதமர் அவர்கள் அந்த மணிப்பூர் பக்கம் இந்த நிமிஷம் வரைக்கும் போகவே இல்லை. இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம் தானே மணிப்பூர், அங்கே ஏன் அவர் போக மாட்டேங்கிறாரு? இதை நீங்கள் தைரியம் இருந்தால் கேள்வி கேளுங்க. நீங்கள் பாஜகவுடைய சப்போர்ட் இல்லைன்னா இதை கேள்வி கேளுங்க அப்படின்ட்டு விஜய் விட்ட பந்தை அவருக்கே திருப்பி அடிக்கிறாரு திருமாவளவன். அவர் சொல்றதுல இன்னொரு உள்கருத்து என்னன்னா, விஜய் அவர்களை பாஜகவுடைய பி டீம்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனால் ஒரு சில அரசியல் நோக்கில் சொல்றாங்க அவர் பி டீம் ஏ டீம்லாம் இல்லைங்க, அவர் பாஜக டீமே தாங்க. பாஜக தான் தாவேகாவை உருவாக்கி ஏற்கனவே ரஜினி அவர்களை கொண்டு தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு அரசியல் மாற்றம் பண்ணுவோமான்னு நினச்சாங்க. அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் உடன்படாததுனால விஜய் அவர்களை சாவியை கொடுத்து நீங்கள் எல்லா வேலையும் பாருங்கள், நீங்கள் அண்ணா திமுகவிட்ட பலவீனப்படுத்தி திமுக ஓட்டை பிரித்து எங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் அங்கே வர்ற மாதிரி செஞ்சு கொடுங்கிற ஏற்பாட்டை விஜய் மூலியமாக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் பாஜகவுடைய டைரக்ட் டீம் தான் இந்த தாவேகான்னு சொல்லி ஒரு சிலர் குற்றம் சுமத்துறாங்க. அதை சொல்லாமல் தான் இப்போ திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, அப்படிலாம் இல்லை, நீங்கள் பாஜகவை எதிர்த்து பேசுகிற ஆளாக இருந்தால் இங்கே இந்த மணிப்பூர் விஷயத்தில் பேசுங்க பார்ப்போம் அப்படின்ட்டு விஜய் போட்ட பந்தை விஜய்க்கே திருப்பி அடிச்சிட்டாரு. இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியக்கூடிய விஷயம் என்னென்னா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எதுவும் அதை விட்டு பிரிகிற மாதிரி நிலைமை இல்லவே இல்லை. என்னதான் நீங்கள் தலையீழாக நின்று தண்ணி குடித்தாலும் உங்களுடைய இந்த சூழ்ச்சியெல்லாம் பலிக்காது. நீங்கள் எப்படியாச்சும் ஒரு புத்தக வெளியீட்டு மூலியமாக திருமாவளவனை வரவழைச்சி விஜயை சந்திக்க வச்சு அதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி திமுக விசிக உறவில் ஒரு ஏதாச்சும் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்பட நினச்சவங்க கனவுல மண்ணள்ளி போட்டுட்டாரு விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள். அவர் இப்போ சந்திக்கக்கூடிய நிருபர்கள்ட்ட அவர் எடுத்து வைக்கக்கூடிய பதிலெலாம் பாருங்கள், எழுதி வச்சுக்கிட்டா பேசுகிறாரு திருமாவளவன். அழகாக பதில் சொல்கிறாரு, தெளிவாக பதில் சொல்கிறாரு. அவருடைய பதிலில் தெளிவாக தெரியக்கூடிய விஷயம் என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நாங்கள் வலுவாக இருக்கிறோம், அதன் மூலியமாக பெறக்கூடிய அதிகாரங்களை வச்சு சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே மக்களுக்காக நாங்கள் போராடுறோம். இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி நிச்சயமாக நீடிக்கும். இது இப்போ மாறுறதுக்கான வாய்ப்பே இல்லை, எப்பவும் மாறுறதுக்கான வாய்ப்பே இல்லை. எங்களுக்குரிய அதிகாரம் ஆட்சியில் பங்கு கிடைக்கக்கூடிய காலம் கணிகிறப்போ அப்போ எங்களுக்கு தானாக வரும். இப்போ அதை குழப்ப வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு தெளிவான ரிசல்ட்டை கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் 3-4 விஷயங்களுக்கு சுருக்கமாக பதில் சொல்லிட்டாரு. அந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு போகாதது நான் சுயமாக எடுத்த முடிவு, என்னை யாரும் கட்டுப்படுத்தலை, கட்டுப்படுத்துகிற இடத்துலையும் நான் இல்லை. ஒருவேளை நான் இங்கே போயிருந்தால் நீங்கள் அரசியல் குழப்பம் பண்ணியிருப்பீங்க, அதனால தான் நான் வரல. நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லி ஆதவர்ஜனா சொல்லி விசிகாவுக்கும் உடன்பாடு கிடையாது, அவர் மேலே நடவடிக்கை எடுப்போம், கூட்டணியை விட்டு விலக மாட்டோன்னு சொல்லி எல்லாருடைய கேள்விகளுக்கும் அழகாக பதில் கொடுத்து விட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்களுடைய கருத்து பல நாளாக கற்பனையாக கதைகளை விட்டுக்கிட்டு இருந்த பலரையும் வாயடைக்க வச்சிருச்சுங்கிறது தான் அரசியல் நோக்கர்களுடைய கருத்தாக இருக்குது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்துள்ளபடி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள், நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே உள்ளது உள்ளபடி அப்படியே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம இந்த உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்திகளை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.